இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யமனாக மாறிய பூம் பூம் மாடு. இளைஞரை முட்டி தூக்கிய பயங்கரம். நொடி பொழுதில் அரங்கேறிய அதிர்ச்சி. நூல் இழையில் தப்பித்த உயிர். வைரலாகும் பகீர் வீடியோ. தமிழகத்தில் உள்ள சென்னை போன்ற பரபரப்பான நகரங்கள் மட்டுமல்லாமல் பெங்களூர் நகரிலும் மாடுகளால் மனிதர்கள் திடீரென ஆபத்தை சந்திக்கிறார்கள். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் சென்னை வாசிகள் மிக பெரும் இன்னலுக்கு உள்ளாகின்றனர். திடீரென சாலையில் செல்வோர் மீது ஆக்ரோஷத்துடன் மோதுவது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும். இவ்வாறு திடீரென மாடுகள் மோதுவதால் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கிறது. பின்னர் சாலை விபத்துகள் நடந்தவுடன் இது குறித்து நகராட்சியிடம் புகார் கொடுக்கப்படும். அவர்களும் ஓரிரு தினங்கள் அல்லது ஒரு சில வாரங்கள் மாடுகளை நகர்ப்பகுதிக்கு வராமல் தடுக்கும் ஏற்பாடுகளை செய்வார்கள். அதன் பின்னர் மீண்டும் மாடுகள் வழக்கம் போலவே சாலைகளுக்கு வர துவங்கிவிடும். விபத்துகளும் வழக்கம் போலவே நடந்துவிடும். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் இதுபோன்ற விபத்துகள் நடப்பது பொதுமக்களுக்கு பெரும் அவஸ்தையாக இருந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, நன்கு வளர்க்கப்பட்ட மாடுகளை சாலைகளில் ஓட்டிச் செல்லும் போது கூட மிக மோசமான விபத்துகள் ஏற்படுகிறது. இந்நிலையில் பெங்களூர் நகரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூம் பூம் மாட்டினை ஓட்டிக்கொண்டு ஒரு பெண் சென்றுள்ளார். அப்போது மகாலட்சுமி நகர் லே அவுட் பகுதியில் மாடு சென்றுள்ளது. அந்த சாலை எப்போதும் பரபரப்பான சாலை என்பதால் வாகனங்கள் அதிகமாக இயங்கியுள்ளன. பூம் பூம் மாட்டினை பின்னால் வரவழைத்தபடி அதன் கயிற்றை பிடித்துக் கொண்டு அதன் உரிமையாளரான அந்த பெண் நடந்து சென்றுள்ளார். அப்போது அதன் எதிரே ஒருவர் இரு சக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அதுவரையில் அமைதியாக வந்த மாடு திடீரென இரு சக்கர வாகனத்தில் வந்தவர் மீது பாய்ந்து பின்னர் அங்கிருந்து ஒரே பாய்ச்சலாக சாலையில் கண்டபடி ஓடியுள்ளது. அப்போது மாடு தாக்கியதில் வாகனத்தில் வந்தவர் நிலைகுலைந்து சாலையில் பொத்தென்று விழுந்துள்ளார். அதே சமயத்தில் அவர் விழுந்த இடத்தில் லாரி ஒன்று வேகமாக வந்துள்ளது. இதனால் லாரியின் அடியில் அவர் சிக்கியிருக்கிறார். ஆனால் லாரி ஓட்டுநரோ லாவகமாக வாகனத்தை நிறுத்தி அந்த இளைஞரின் மீது லாரியை ஏற்றாமல் காப்பாற்றியுள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து சாலையில் கிடந்த அவரையும் அவரது வாகனத்தையும் மீட்டு ஆசுவாசப்படுத்தியுள்ளனர். இதில் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர் மீது சட்டென்று பூம் பூம் மாடு மோதும் காட்சியும் அதன் பின்னர் அவர் லாரிக்கு அடியில் விழுவதும் பதைபதைக்க வைக்கிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. இதனை பார்த்த சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் நகர்ப்பகுதிகளில் மாடு வளர்ப்போர் தங்களது மாடுகளை வீட்டில் கட்டி வைத்து பராமரிக்காமல் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டு விடுகின்றனர். கனரக வாகன போக்குவரத்து அதிகம் உள்ள இது போன்ற சாலையில் மாடுகள் சாலையை மறித்து படுத்து கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் வரும்போது திடீரென குறுக்கும் நெடுக்குமாக மிரண்டு ஓடும் மாடுகளால் வாகன ஓட்டி விபத்தில் சிக்குகின்றனர். இது போன்ற விபத்துகள் நகரத்தில் சுற்றித் திரியும் மாடுகளால் மட்டும் ஏற்படுவதில்லை, பூம் பூம் மாடுகளாலும் ஏற்படுகின்றது. எனவே நகர்ப்பகுதிக்குள் மாடுகளை கொண்டு வருவது தடை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.